நாளும் இந்த பலவழியே அமர்த்து போயெடுத்து மஞ்சம் ஒன்று போடவா மறுத்து எடுத்து போவையாக்கி மூடவா. காதல்ல எவ்வளவு சந்தோஷங்களை கொடுத்தாங்க. அன்னைக்கு ஒரு பாடல் வந்துச்சு, தென்றல் அழகிய தென்றல் தென்றல் காத்தாய் வந்தால் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு பாடலோட முடிச்சுக்கிற இறுதியான தீர்ப்புக்கு வந்துருவோம். காதலுடைய சுகமும் இந்த பாடலில். இதை கேட்டு மயங்காதவர் யாரும் இல்லை. நீல இரவிலே தோன்றும் நிலவை போலவே நிலவை போலவே மறியே நீயும் வந்த போதிலே நேசமாக பேசிடாமல் காதல் மலருமா கொஞ்சிடாமல் இன்ப மலருமா நேசமாக பேசிடாமல் காதல் மலருமா தீர கொஞ்சிடாமல் இன்ப மலருமா அங்கு நினைந்தே ஆடும் அமுத நிலையாடும் கண்கள் உறங்கிடுமா கண்கள் உறங்கிடுமா கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடும் உறவை நாடு கொஞ்சம் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா செங்கல் உறங்கிய போதும் செங்கல் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. இரவிலே தோன்றும் நிலவு போலவே நிலவு போலவே வாழை குமரியே நீயும் வந்த போதிலே நேசமாக பேசிடாமல் காதல் மலருமா ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்ப மலருமா நேசமாக பேசிடாமல் காதல் மலருமா ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்ப மலருமா அந்த இணைந்தே ஆடும் அமுத நிலையினாடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடும் உறவை நாடு கொஞ்சம் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. காதலுடைய இனிமையும் குடும்பத்தில் அமைதியையும் கொடுக்கறதுக்கு நிறைய எத்தனையோ பாடல்கள் சொல்லிட்டே இருக்கலாம், புது பாடல்கள் சொல்லிட்டு இருக்கலாம். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி தீர்ப்புக்கு வந்துருவோம். நோபல் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க, நோபல் பரிசு அப்படின்னு சொல்லி. நோபல் பரிசு என்ன அப்படின்னா, ஆல்பர்ட் நோபல் அப்படிங்கிற தன்னுடைய முயற்சியால் ஒரு வெடிகுண்டு மருந்தை கண்டுபிடித்தார். அவர் கண்டுபிடித்ததோட விளைவு என்ன, அவர் எதுக்காக அந்த நோபல் அதை கண்டுபிடிக்கணும்? வெடிகுண்டு என்பது மனிதனால் எளிமையான விஷயத்தை செய்வதற்காக ஒரு மரத்தையோ ஒரு மலையையோ ஒரு பெரிய பாறையோ பிளப்பதற்காக அந்த வெடிகுண்டு மருந்தை பயன்படுத்தி தன்னுடைய வேலை பலுவை குறைப்பதற்காக ஆல்பர்ட் நோபல் அந்த வெடிகுண்டு மருந்தை கண்டுபிடித்தார். ஆனால் அந்த வெடிகுண்டு மருந்து கண்டுபிடித்த பிறகு மக்கள் நிறைய பேர் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த வெடிகுண்டு மருந்து நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்த விட வேண்டும் என்று சொல்லித்தான் அந்த ஆல்பர்ட் நோபல் தன்னுடைய கண்டுபிடிப்பை அனைவருக்கும் தெரிவித்தார். ஆனால் அது காலப்போக்கிலே மனிதனை கொல்லுவதற்காகவே பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றான். இன்று எத்தனையோ இடங்களில், ஜப்பானிலும் சரி தமிழ் ஈழத்திலும் சரி எத்தனையோ இடங்களில் மக்களின் உயிரை அந்த வெடிகுண்டுதான் இன்று உயிரை பறித்துக் கொண்டிருக்கின்றது. ஆல்பர்ட் நோபல் கண்டுபிடித்த வெடிகுண்டு மக்கள் மனிதனை அழிப்பதற்கா? இல்லவே இல்லை. எப்பொழுதும் ஒரு கண்டுபிடிப்பு என்பது தன்னுடைய நலத்திற்காகவே மட்டுமே தவிர அடுத்தவர்களை கெடுப்பதற்காக என்றும் இல்லை. ஆனால் ஆல்பர்ட் நோபல் தன்னுடைய கண்டுபிடிப்பு இப்படி மனித உயிர்களை பறித்துக் கொண்டிருக்கிறது என்று தான் ஆதங்கப்பட்டார். ஒரு நாள் தன்னுடைய கண்டுபிடிப்பால் மக்கள் சிதைந்து சின்னாபின்னமாவதை தன்னால் பொறுத்துக் கொள்ள முடியாமல் தன்னுடைய உயிர் பிரிந்த பின்னர் என்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த உலகத்தில் யாரெல்லாம் சிறந்த பொருளாதாரம், அரசியல்,
உலக அமைதிக்காகவும் சமாதானத்துக்காகவும் யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ அவர்களுக்காக என்னுடைய இந்த நோபல் பரிசு என்னுடைய பெயரால் அவர்களுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று சொன்னார். அந்த நோபல் பரிசினுடைய விலை நம்முடைய இந்திய மதிப்பு 90 லட்சம் ரூபாய். தன்னுடைய சொத்து மதிப்பை எல்லாம் ஒன்று திரட்டி இன்று நோபல் பரிசை பெற்றவர் நம்முடைய தமிழ்நாட்டிலும் திருச்சியில் திரு சசிவி ராமன் அவர்களும் அந்த நோபல் பரிசை வாங்கியிருக்கிறார். நம்மளுடைய இந்தியாவில் தாகூர் அவர்கள் நிறைய விஷயங்களை செய்து கொண்டு நல்லவற்றுக்காக அந்த நோபல் பரிசை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தன் உயிர் பிரியும் போது அந்த விஷயத்தை சொல்லிவிட்டு சென்றார் ஆல்பர்ட் நோபல். ஆனால் நான் சொல்கிறேன், என்ற திரையிசை பாடல்களும் நல்ல விஷயத்தை சொல்வதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் சில வியாபார நுணுக்கங்களுக்காக, தன்னுடைய பணப்பெருக்கத்திற்காக தன்னுடைய காம வித்தைகளை அந்த வரிகளில் போட்டு இன்று திரையிசை பாடல்கள் வியாபார நோக்காக சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இன்றைய திரையிசை பாடல்கள் மக்கள் மனதில் நல்ல விதைகளை விதைத்துக் கொண்டு தான் இருக்கிறது என்பதில் யாருக்கும் எந்த ஐயப்பாடும் இல்லை என்ற தீர்ப்பை இந்த மாமன்றத்திலே கூறி என்னுடைய இந்த நடுவர் பொறுப்பை ஏற்று அனைத்து இந்த ஊர் மக்களும் என்னுடைய சகோதர சகோதரிகளும் என்னுடைய பேச்சை கேட்டு எத்தனை நேரம் எனக்காக இந்த பட்டிமன்றத்திற்கும் எங்கள் குழுவிற்கும் நீங்கள் எந்த சிறுவனாக இருந்தாலும் என்னுடைய பேச்சை மதித்து இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்யும் வரை அமர்ந்திருந்து என்னை பெருமைப்படுத்திய உங்கள் அனைவரது பொற்பாதங்களையும் தொட்டு வணங்கி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் பல்வேறு மேடைகளில் உங்களை சந்திப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறி உங்களுடைய பொற்பாதங்களில் என்னுடைய கைகளை சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி, வணக்கம்.